ஹே காய்ஸ், இப்போ நம்ம இந்த ட்ராமாவோட கண்டினியூஷன் பார்க்கலாம். நம்ம ஹீரோட தம்பி வீட்டா கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்போ ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா. எல்லாமே தலைகீழ ஆயிடுச்சு. அப்பாவும் அண்ணனும் கம்பெனியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அவளோ ஹீரோயின் போனதுனால தானே நீ வருத்தப்படுற அப்படின்ன உடனே, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்ன உடனே அந்த வீட்டாவும் ஆக்சுவலாக நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க எந்த ஒரு சீக்கிரட்டும் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்னதான் பிரச்சனை அப்படின்ன உடனே அவன் உடனே சொல்கிறான், இல்லை எங்கள் அண்ணனும் நியூவும் ஒன்றா தான் வளர்ந்தாங்க, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த நியூ கூடவே இருந்த முதுகில் குத்துவான்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. யாரு பண்ண தப்புக்கோ இங்கே ஹீரோயின் மேலே பழி போட்டு அப்படியே ஆஃபீஸில் இருந்து அவளை வெளியில் அனுப்பிட்டாங்க. எங்கள் அப்பா வேற ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கள் அப்பாவுக்கு சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு நல்ல பையனாக நடந்துக்கிட்டதே கிடையாது. ஆக்சுவலாக ஹீரோயின் இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு நானும் ஒரு காரணமாக தான் இருக்கணும். ஏன்னா நான் நல்ல பையனாக இருந்திருந்தேன்னா, எங்கள் அண்ணன் நல்ல பையனாக இல்லைனா கூட எங்கள் அப்பா கம்பெனி பொறுப்பை என்னை சார்ந்து இருந்திருப்பாரு. ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருந்திருப்பாரு. ஹீரோயினை ஃபேக்காக நடிக்க சொல்லியிருக்க மாட்டார். அவளுக்கும் இப்படி ஒரு படி வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, வீட்டாவும் முடிஞ்சு போனதை பற்றி பேசாத, இனிமேல் நடக்கிறத பற்றி பேசு. இனிமேல் உங்கள் அப்பாவுக்கு நீ பக்கத்தில் இரு, அவருக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணு, அதுவே அவரை சந்தோஷத்துக்கு ஆட்கவும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ன உடனே அவனும் யோசிச்சு பார்க்குறா. இது நல்ல யோசனையாக தான் இருக்குது. நீ தான் எனக்கு இல்லை என்னோட ஃப்யூச்சர்னு சொல்லி நான் டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு நீ என்னை விட்டுட்டு போகாமல் இருக்கணும்னு மட்டும் தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்ன உடனே, நீ என்னை விட்டுட்டு போகலன்னா நானும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு வீட்டா சொல்கிறா. அதுக்கு பிறகு இங்கே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்பி வரா இல்லையா, அவளை ட்ராப் பண்ணும்போது நம்ம ஹீரோனை பண்ணுறான்னா, நானும் இங்கே தான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரியாது. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, ஒன்னாலாம் இந்த மாதிரி இடத்துல இருக்க முடியாது, நீ சொகுசாக வாழ்ந்து பழகிட்டு அதனால் கண்டிப்பாக வீட்டுக்கு கிளம்பி போங்கிறா. ஆனால் ஹீரோவும் இல்லை, நான் உன்னை காதலிக்கிறேன்ல, நீ இருக்கிற இடத்துல தான் நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பண்ணுறான். ஹீரோயினோட அம்மாவுமே அவன் இருக்கிறதுக்கு சரின்னு சொல்லிக்கிறாங்க. ஸ்டே பண்ணியிருக்க காலத்தில் நம்ம ஹீரோ கொஞ்சம் லூட்டி பண்ணிட்டு இருப்பான். பள்ளியை பார்த்துட்டு ரொம்ப அலறுவான், பயப்படுவான். அதுக்கு பிறகு ஹீட்டரில் தண்ணி வரல, பச்சை தண்ணியில் குளிக்கணுமேனு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுவான். இவங்க டெசர்ட் எல்லாம் விற்க போகிறப்போ காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணுமேனு சொல்லிட்டு கஷ்டப்படுவான். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் அழிச்சாட்டியங்கள்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அப்பப்போ செல்லமாக திட்டெல்லாம் வேற வாங்கிட்டு இருப்பான். அதெல்லாம் நான் இதில் இன்க்ளூட் பண்ணலை. மேலே பள்ளி கட்டி விட்டதுக்கப்புறமா இப்போ சம்புவை பார்க்குறதுக்காகன்னு சொல்லிட்டு நியூ வரான். ஸோ அப்போ சம்புவும் நம்ம ஹீரோ பற்றி புலம்பிட்டு இருக்கா. அப்படி அவள் என்ன தான் பண்ணா, ஸ்லம்பில் வளர்ந்தவன்னு சொல்லிட்டு இப்போ தான் தெரிய வந்துச்சு. அவள் பின்னாடி போய் இவன் இப்படி சுற்றிட்டு இருக்கான் பைத்தியக்காரத்தனமா அப்படின்னு உடனே, ஏன் நீ அவனை காதலிக்கிறியா அப்படின்னு நியூ கேட்குறான். அவனை காதலிச்சிருந்தா அவன் ஆரம்பத்தில் ரிஜெக்ட் பண்ணியிருப்பானா, அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி ஒருத்திக்கிட்ட நான் தோற்று போகிறதுக்காக விரும்பலை, அதனால தான் அவன் அடையணும்னு நினச்சேன், மற்றபடியெல்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்ட உடனே நியூவும் அவங்க 2 பேரையும் நினச்சி நீ டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாத, அவங்க 2 பேருக்கு இனிமேல் ஃபியூச்சரே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சம்பு கேட்க, ஹீரோயின் ஒரு ஃப்ராட் தரம் பண்ணிட்டா கம்பெனியில், அதனால் அவளை ரிசைன் பண்ணுறதுக்காக எல்லாரும் சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய நிலமையில் இருந்துட்டுருக்கா. அதுவும் இல்லாமல் ஹீரோயின் ஏழையாக இருந்து இந்த குடும்பத்தை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இந்த குடும்பத்துக்கு ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்லி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரமே ஹீரோவும் ஹீரோவுடைய அப்பாவும் கம்பெனிலேருந்து வெளியேற்றப்படுவாங்க. அப்படின்னா அடுத்த சிஓ யார் இருக்க முடியும், நான் தானே. ஸோ அதுக்கால நெருங்கிடுச்சு, லக்கு என் பக்கம் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அந்த குடும்பத்துக்கு இது நல்லா தேவை தான். அதுவும் இல்லாமல் மெக்கானிக்கை போயிட்டு ஹீரோவுடைய அப்பாவும் அம்மாவும் தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க 2 பேரும் முகத்தை தொங்க போட்டு நிற்கணும் அவளாலேயே, அதை நான் பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. நீயும் ரொம்ப அதுக்கெல்லாம் மெனப்பட வேண்டாம், அந்த நாள் சீக்கிரம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த நாளைக்காக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரிங்க் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய அப்பா ஆஃபீஸில் மனசு உடைஞ்சு போய் உட்காந்துருக்காரு. ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் மேலே பழி விழுந்ததுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் நம்பிட்டு இருக்காரு. ஸோ அதனால தான் இப்போ இந்த மாதிரி அப்செட்டாக உட்காந்துருக்கும் போது செக்ரட்டரியும் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம்ல, ஹீரோயினை எப்படி இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்காம இப்படி தனியாக உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு உடனே எனக்கு இந்த வேலையை வேணாம்னு தோணுது, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்குது, நான் என் பசங்களுக்காகன்னு சொல்லி வேற ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் அந்த பொண்ணுக்கு இன்றைக்கி பழி போட்டு வீட்டிலேருந்து வெளியில் அனுப்புகிற மாதிரி ஆயிடுச்சு, அந்த பொண்ணுடைய மனசு எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கும், இது எல்லாமே என்னால் தான் நடந்துருச்சு. ஸோ நான் இந்த பதவியில் இருக்கிறதுக்கு தகுதியானவனே கிடையாது, நான் பேசாமல் வேலையை குவிட் பண்ண போகிறேன், நான் சிஓ பொசிஷன்லேருந்து ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் கரெக்டாக அங்கே நம்மளோட ஹீரோடைய தம்பி வரான். ஸோ உள்ளே என்டர் ஆனோடனே, நான் இருக்கும்போது நீங்கள் எதுக்காக ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் வந்திருக்கிறது பார்த்தோன்னா மெக்கானிக்கல் அவுட்ஃபிட்டில் வந்திருக்கான். ஸோ என்னடா இது மெக்கானிக் அவுட்ஃபிட் போட்டு வந்திருக்கானு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ தான் அவனும், நான் உங்களுக்காக ஒர்க் பண்ணுறான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன், உங்களுக்கு இத்தனை நாள் நான் ஒரு நல்ல பையனாக இருக்கல, ஆனால் இனிமேல் ஒரு நல்ல பையனாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அடுத்தது அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவங்க அம்மா உள்ளே வராங்க. அவங்களும், என்ன மறந்துட்டீங்களா, நான் தானே இத்தனை வருஷம் உங்கள் கூடவே இருந்திருக்கேன், இனிமேவும் கூட இருக்க போகிறேன், உங்களுக்கு நல்ல மாரல் சப்போர்ட்டாக நான் இருப்பேன், அதனால் நீங்கள் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ தான் ஹீரோடைய அப்பாவுக்கு ஒரு தெம்பே கிடைக்குது. நீ நிஜமாவே ஃபேக்ட்ரியில் போய் ஒர்க் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய 2வது பையனை பார்த்து கேட்க, அவனும், ஆமாம், நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, ஃபேக்ட்ரி வேலைனா ரொம்ப இழிவாக பேசிட்டேன், அன்றைக்கி நான் ஹீரோ மேலே இருந்த ஜலசினால தான் அப்படிலாம் பேசினேன், என்னை மன்னிச்சிடுங்க, ஒரு நல்ல பையனாக நான் ஆரம்பத்துலேருந்து இருந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவனுடைய அம்மாவும், நம்ம எல்லாருமா ஃபேமிலியாக சேர்ந்து இதுலேருந்து மீண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
அதுக்கு பிறகு ஹீரோவுடைய அப்பாவும் அந்த 2வது பையனை கூட்டிக்கிட்டு ஃபேக்ட்ரி ஏரியாவுக்கு போகிறாரு. ஸோ அங்கே போயிட்டு அங்கே இருக்கவங்க கிட்ட தன்னோட பையனை அறிமுகப்படுத்தி வச்சு அவனுக்கு இங்கே வேலையெல்லாம் சொல்லிக் கொடுக்க சொல்கிறாரு. அதுக்கு உடனே என்ன சொல்கிறான்னா, என்ன இங்கே ஒரு எம்ப்ளாயியாக மட்டுமே ட்ரீட் பண்ணுங்கள், நான் ஒரு புது ஜாயினி மாதிரியே இருக்கட்டும், எனக்கு வந்து இந்த ஓனருடைய பையன் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு ஸ்பெஷல் திங்ஸும் நீங்கள் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கு பிறகு அவன் ஒர்க் பண்ண போன உடனே அவனுடைய அம்மா பதட்டப்படுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. சொகுசாக இருந்த பையன் இந்த மாதிரி ஃபேக்ட்ரியில் கஷ்டப்படுவானா, வேலைலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பதட்டப்பட அதுக்கு அவங்களுடைய ஹஸ்பண்டை தான் நம்ம ஹீரோடைய அப்பா சொல்கிறாரு, இந்த ஒரு வேலையுமே கஷ்டம் இல்லாதது கிடையாது, அவனை மெக்கானிக் டிபார்ட்மெண்ட் எடுக்க சொல்லி நான் படிக்க சொன்னதே அவனை ஃபேக்ட்ரியில் இன்சார்ஜ் ஆக்கிட்டு ஹீரோவை அந்த சைடு ஆஃபீஸ் ஏரியாவில் இன்வால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான். அதனால தான் 2 பேருக்கும் தனித்தனியாக பொறுப்புன்னு சொல்லி 2 பேருடைய படிப்பையும் நான் முடிவு பண்ணி படிக்க வச்சேன். அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான், நீ ஒன்றும் கவலைப்படாத, இதெல்லாம் அவனுக்கு சாதாரணம், ஏன்னா படித்தவன் தானே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தோன்னா இவனுக்கு வந்துட்டு வேலை பழக்கலான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடி அறிமுகப்படுத்தி வச்சுட்ருக்காரு அந்த மேனேஜர். அப்போ வந்து அங்கே ஒரு வண்டி வந்து ஏதோ ரிப்பேர் ஆகி நிற்கிது. அதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் ஒருத்தன், ஆனால் அது சரி பண்ண முடியலன்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அப்போ இந்த டீயும் உள்ளே புந்து எல்லா வேலையும் செஞ்சு கரெக்டாக வந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்றான். அதனால எல்லாருமே அவனை வந்துட்டு முதல் நாளே நல்லா வேலை செய்கிறானேன்னு சொல்லிட்டு பாராட்ட ஆரம்பிக்க தூரமாக இருந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய அவனுடைய அப்பாவும் அம்மாவும் அவன் இந்த மாதிரி பாராட்டு வாங்குறத பார்த்து ரொம்பவே ரசிக்கிறாங்க, சந்தோஷமாக வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. கொஞ்ச நாளாக கேம்பிளிங்கில் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டான் இல்லையா சம்பு கூட சேர்ந்ததுக்கப்புறம். அதனால கேம்பிளிங் பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு நாள் பார்த்தா நிறைய அவனுக்கு லாஸ் ஆகிடுது. ஏற்கனவே சம்புவோட அப்பா கிட்ட கொஞ்சம் கடன்லாம் வேற வாங்கியிருந்தான்ல, அந்த கடன், அப்புறம் இப்போ இவன் தோத்து போன கடன் சொல்லிட்டு எல்லாமே சேர்ந்துட்டு அப்போ சம்புவோடைய அப்பா வந்துட்டு ஆள் அனுப்பி வைக்கிறாரு, அவனை கூட்டிகிட்டு வா, நான் அவன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு. இவனும் இன்னைக்கு வந்துட்டு எனக்கு மூடு சரியில்லை, நான் வரமாட்டேன்னு சொல்கிறான். ஆனால் அந்த ஆளும் பாஸ் கூப்பிட்டாரு, ஸோ வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு இவனை கட்டாயப்படுத்தி அங்கேருந்து கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கும் போது தான் அங்கே சம்பு வரா. ஸோ வந்தோடனே என்ன பண்ணிட்டு இருக்க, நீயும் முதல்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்கள்ட்ட கத்துறதுக்காக ஆரம்பிக்க அந்த ஆளும் அவங்க அப்பா தான் வந்துட்டு இந்த மாதிரி அழைச்சிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு எதுக்கு காரணம்னு சொல்லிட்டு சம்பு கேட்குறா. இந்த மாதிரி 8 மில்லியன் வந்துட்டு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நியோவை பற்றி சொல்ல, நான் என்ன இப்போ கொடுக்காம ஓடவா செய்கிறேன், நான் திரும்ப இன்னொரு நாள் வரதானே போகிறேன், இங்கே வராமல போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் பேசிகிட்டு இருக்கான். இதை கேட்டோடனே சம்புவும் சரி நீங்கள் வெயிட் பண்ணு, அப்பாவை போய் நான் கன்வின்ஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வரா. அதுக்கு பிறகு அவளும் இல்லை நீ வந்துட்டு நேற்றுலேருந்து ஃபுல்லாக தோத்துக்கிட்டே இருக்கியாமே, ஒரு கேம் கூட வந்துட்டு வின் பண்ணலை, அதனால தான் அவருக்கு வந்து கொஞ்சம் பயமாயிடுச்சு, மற்றபடி எதுவும் கிடையாது, இப்போ நான் பேசினதுக்கப்புறம் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க அவனும் சம்பு கிட்ட சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை வார்ன் பண்ணுறான், இன்னொரு தடவை என்கிட்ட இந்த மாதிரி ரஃபாக பிஹேவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆட்களும் சம்பு வந்துட்டு சத்தம் போட்டதுனால சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு பிறகு நியூவும் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்க சம்புவும் இப்போ நான் இங்கே இருக்கேன்ல, நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தரேன், நீ இங்கேருந்து கேம் வந்து கண்டினியூ பண்ணு, கண்டிப்பாக அவனோட லக் உன் பக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி அவனை நைட் ஃபுல்லாக வந்துட்டு விளையாட வைக்கிறான். அடுத்த நாள் காலையில் லேட்டாக தான் அவன் வீட்டுக்கு வரான். வந்த உடனே அவங்க அப்பாவும் சிஇஓ ஆக போகிற பார்ட்டி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அப்பா அவனும் பேச்சு எடுக்கிறான், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ பணம் அப்படின்ன உடனே 8 மில்லியன் வேணும் அப்படிங்கிறான். என்னது 8 மில்லியனா, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவன் அப்படியே முழிச்சிட்டு இருக்கான். கண்டிப்பாக இது பார்ட்டிங்கான காசு மட்டும் கிடையாது, நீ ஏதாவது கேம்லிங்கில் இன்வால்வ் ஆகுறியா, அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி அப்பப்போ பணம் கேட்டுக்கிட்டே இருக்க, கரெக்டு தானே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவரோ கண்டுபிடிச்சி கேட்டுறாரு. இவனுக்கு வந்து கேம்லிங்கில் ஒரு அடிக்ஷன் மாதிரி இருந்துக்குங்கிறத இவர் முன்னாடியிலேருந்தே கொஞ்சம் கெஸ் பண்ணி வச்சுருந்துருப்பாரு. ஸோ இப்போ வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, வேறு ஏதாவது ஒரு வேலையில் இல்லை வந்துட்டு தேவையே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீ வந்து பணம் செலவு பண்ணியிருந்தா கூட நான் அதை திருப்பி கொடுத்துருவேன், ஆனால் கேம்லிங்கில் வந்துட்டு இன்வால்வ் ஆகிறவனுக்கு என்னால் சப்போர்ட் பண்ணவே முடியாது, கேம்லிங்குள்ளே ஒரு தடவை தலையை வச்சுட்டா வெளியில் வர்றது ரொம்ப வந்துட்டு கஷ்டம், எனக்கு அது லக் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் லூஸ் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும், அதை கண்டிப்பாக நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன், நீ தானே பணத்தை விட்ட, நீயே எப்படியாவது சம்பாதிச்சுக்கோ, என்கிட்ட இருந்து ஒரு பைசா கூட இதுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவர் அங்கேருந்து கோவமாக போயிட நியூவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஹீரோ 2 பேரும் சேர்ந்து அவளுடைய அம்மா கூடன்னு சொல்லிட்டு அந்த டெசர்ட் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை பிடிக்காம ஒருத்தர் இருப்பான்ல, அவளுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் கூட லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணானே, அவன் அங்கே வரான். வந்தோடனே நம்ம ஹீரோயினை எப்பவும் போல வம்பிழுக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். அவனுக்கும் ஹீரோயினுக்கும் எதுவும் பிரச்சனைலாம் கிடையாது, ஆனால் ஆரம்பத்துலேருந்தே அவன் ஹீரோயின் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கிறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவன் ஒன்றும் இல்லாமல் இருந்தப்பவே வந்துட்டு அவனுக்கு அவ்வளோ வயிற்றுச்சலாக இருக்கும். இப்போ வேற அவள் பணக்காரியாக இருந்துட்டு வந்துட்டாங்கிறது தான் இவனுக்கு பெரிய வயிற்றுச்சல். ஸோ இங்கே வந்துட்டு அவள் வந்ததுனால திரும்ப வந்து இவ ஒரு புழுகுனி, அதனால தான் இவளை வந்து எக்ஸ்போஸ் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருக்க அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவும் என்னோட ஒய்ஃபை பற்றி பேசுறதுக்கு நீ யார், அவள் வந்து என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிருந்துருக்கட்டும், நான் அவளை காதலிக்கிறேன், அதனால என் சப்போர்ட் அவளுக்கு இருக்குது, சும்மா அவளை பற்றி ட்ராஷியாக பேசாதுன்னு சத்தம் போடுறான். ஆஹா, இது ஏதோ வந்து ட்ராமா மாதிரியில் இருக்குது, ஏதோ ஒரு ஃபேரி டெய்ல் மாதிரி இருக்குது, நல்லா பணக்கார ஒருத்தன், அப்புறம் வந்துட்டு ஏழையான ஒரு பொய் சொல்கிற ஃப்ராடு பண்ணுற ஒருத்தி, 2 பேருக்கும் பேர் நல்லா தான் இருக்கும் போங்க அப்படிங்கிற மாதிரி அவன் அதுக்கும் சேர்த்து கிண்டல் பண்ணிகிட்ருக்க. அப்போ தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய வி வந்துட்டு அங்கே சவுண்ட் ஏற்றிட்டு வரான். ஸோ இப்போ இந்த நோட் அவன் பேர், அதாவது வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான்ல, அவன் பேர் நோட்டு. அவன் இப்போ வியை பார்த்த உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லு, இவளை நான் பேசினது எல்லாமே கரெக்டு தானே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்க. வியும் நீ பேசினதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க
ஆரம்பிக்க அவனுக்கும் ரொம்ப குஷியாயிடுது. நம்ம ஹீரோயினுக்கும் வீக்கும் வந்து முட்டிக்கிச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் வீயோ அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு அவன் எதிர்பார்க்காத மாதிரி பிளேட்டை வந்து மாற்றிடுறான். நீ சொல்கிறது கரெக்டாக கூட இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியாதுப்பா. ஏன்னா இந்த விஷயத்தில் நான் வந்துட்டு ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறேன். ஏன்னா நீ எந்த ஒரு எவிடன்ஸையும் சொல்லலை. லைவில் யார் வேணாலும் என்ன வேணாலும் வந்துட்டு வாய்க்கிடையே பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அவள் பொய் சொன்னதுக்கு உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதை கேட்டோடனே அவன் வாயடிச்சு போயிட நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அவனை திரும்ப இதே மாதிரி கொஷின் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்க, எல்லாரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டீங்கல்ல, ஒரு நாள் எனக்கு எவிடன்ஸ் கிடைக்கும் ஹீரோயின் வந்துட்டு என்ன மாதிரியெல்லாம் ஃபேக்காக வந்து நடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு, அந்த எவிடன்ஸ் கிடைச்சதுக்கப்புறமா உங்கள் எல்லாரையும் சேர்த்து கிழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். வியை ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறமும் அவளுக்காக சப்போர்ட் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வியை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறான். அந்த சமயத்தில் அவனும் கேட்குறான், நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கு என்றைக்குமே நான் சப்போர்ட் பண்ண தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த நோட் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு பெருசாக எடுத்துக்காது. அவன் சும்மா வந்து வாய்ஸ் சவுண்டு மட்டும் தான் கொடுப்பான். மற்றபடி வந்துட்டு அவன் வேலைக்கே ஆகாதவன். அவனுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஹீரோனை சுத்தமாக பிடிக்காது. அதனால தான் இந்த மாதிரிலாம் அவளுக்கு எப்போ பாரு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஹீரோவும் நீ வந்துட்டு ஹீரோனை விரும்பிட்டு தான் இருக்கு இல்லையா இன்னும் அப்படின்ன உடனே, என் ஃபீலிங்ஸ் என்னவா இருந்தால் என்ன, அவளுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் துளியும் கிடையாது. அவள் ஒன்றை தான் விரும்புகிறா. இதை உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இல்லையா. ஸோ இப்போ என்னோட ஃபீலிங்ஸ்க்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படின்னா நீ அவளை வந்துட்டு மறக்க போறியா அப்படின்ன உடனே, அவள் ஒரு நல்ல ஃப்ரெண்டாவோ இல்லை பிரதராவோ தான் என்னை பார்த்துட்டு இருக்கிறதா சொன்னான். ஸோ அவள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நான் அவளுக்கு ஒரு நல்ல பிரதராக தான் இருக்க போகிறேன். அதுக்கு மேலே என்னால் வந்துட்டு அவள் கூட பழக முடியாது இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்ல, நம்ம ஹீரோவும் நீ சொன்னது உண்மை அப்படின்னாக்கா ஹீரோயினை நான் இல்லாத சமயத்தில் நீ கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோ, உன் மேலே நான் நம்பிக்கை வச்சு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட கொஞ்சம் டீல் பேசி அப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ணுறான். அந்த சமயத்தில் தான் நம்ம ஹீரோயின் வரா. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காம ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அதை பார்த்து சந்தோஷப்படுறா. என்னுடைய கம்பெனியில் பார்த்தோன்னா அங்கே நியூ அண்ட் அவங்க அப்பாவுடைய ஆஃபீஸ்லேருந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பார்த்துட்டு சத்தம் போட, அப்போ தான் ஹீரோடைய அப்பா அசிஸ்டண்ட் அங்கே வராங்க. வந்த உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதாவது இந்த கம்பெனி பணத்துலலாம் யார் ஃப்ராட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லார் ஹேண்டில் பண்ணுற டாக்குமெண்ட்ஸையுமே தான் நாங்கள் எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்டிகேஷனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் யாராலையும் வந்துட்டு தடை சொல்ல முடியாது, எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்க முடியாது, இன்க்ளூடிங் த சிஇஓ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நியூக்கும் அவங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் பயமாயிடுது. நியூவும் இதெல்லாம் பார்த்துட்டாங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு நோண்ட ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம 2 பேரும் கண்டிப்பாக ஜெயிலுக்கு தான் போக போகிறோம், நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பதறான். அதை கேட்டோடனே அவங்க அப்பாவும் பதட்டப்படாத, எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்த்தது தான், இதுக்கும் என்கிட்ட வந்துட்டு ஏற்கனவே ஒரு சொல்யூஷன் இருக்குது, அதனால நம்ம ஈஸியாக வெளியில் வந்துக்கலாம், இதில் நம்ம மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. சம்பு நைட் வந்துட்டு ஃபுல்லாக நியூ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு காலையில் லேட்டாக தான் வீட்டுக்கு வரா. அப்போ வேலைக்காரங்க வந்துட்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. உடம்பு சரியில்லைன்னா மருந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவ திரும்ப படுத்து தூங்கிடுறா. அதுக்கு பிறகு தூங்கி எழுந்ததுக்கப்புறமாவும் வேலைக்காரங்க வந்து சொல்கிறாங்க, மருந்து கொடுத்ததுக்கப்புறமும் அவளுக்கு வந்துட்டு ஃபீவர் குறையவே இல்லை, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவளோ, அதுக்கு என்ன பண்ணுறது, திரும்ப மருந்து கொடு, சும்மா நோய்ங்காத, அந்த பிள்ளை பிறந்ததுலேருந்தே எனக்கு எரிச்சலாக தான் இருந்துட்டுருக்கு, கொஞ்ச நேரமாவது மனுஷனை நிம்மதியாக இருக்க விட்றீங்களா யாராவது, அது எப்போ பாரு உடம்பு சரியில்லாமல் தான் கிடந்துட்டுருக்கு, மருந்து தான் இருக்குல்ல வீட்டில் எடுத்து ஊற்றிக்கிட்டே இது சரியாகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நான் பார்ட்டி பண்ண போகிறேன், ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணாத, அந்த குழந்தைய நீயே பார்க்க முடிஞ்சா பார்த்துக்கோ, இல்லைனா அந்த குழந்தை அது வாட்டுக்கு தூங்கட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அந்த வேலைக்காரங்களும் என்ன குழந்தைய பெற்று வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வேறு எதுவும் பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்க. குழந்தைக்கு ரொம்ப முடியல, சம்பவும் பார்த்துக்க மாட்டேங்கிறா, வெளியில் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஹீரோயினோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோக்கு இப்போ கால் வருதா. ஸோ அவனும் ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல 2 பேருமா சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அந்த குழந்தை ஊசியெல்லாம் போட மாட்டேன், பிளட் டெஸ்ட்டுக்கெலாம் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் அழுதுட்டுருக்க, நம்ம ஹீரோயின் எப்படியோ பேச்செல்லாம் மாற்றி அவளுக்கு வந்துட்டு விளையாட்டு காட்டி பிளட் டெஸ்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமே எடுத்துடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த குழந்தைக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அங்கே பெட் ரெஸ்ட்லேயே வந்துட்டு வச்சிடுறாங்க. அந்த குழந்தை நல்லா தூங்கி எழுந்திருக்குது. இவங்க 2 பேரும் அந்த குழந்தைக்காகன்னு சொல்லிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு அந்த குழந்தை அங்கேயே தங்கி இருக்கவும் தான் அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஃபீவரே ரெடியூஸ் ஆகுது. ஆனால் டாக்டர்ஸும் வந்துட்டு அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க, அந்த குழந்தை வந்து ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் போக வேண்டியது, கரெக்டான டயத்தில் வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் ஃபீவர் அதிகமாக இருந்தால் அந்த குழந்தைக்கு ஸ்ட்ரோக்கோ இல்லை வந்து வேறு ஏதாவதோ வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த நாள் அந்த குழந்தை கொஞ்சம் தெம்பான உடனே நம்ம ஹீரோயினும் அந்த குழந்தை கூட விளையாண்டு டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த சம்பு பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா. வந்தோடனே வேலைக்கார பொண்ணும் வந்துட்டு குழந்தைய இந்த மாதிரி ஹீரோ கிட்ட அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்னு உடனே வேலைக்கார பொண்ணை பயங்கரமாக அவள் திட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரா. குழந்தைய வேணும்னே அவாய்ட் பண்ணது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த குழந்தைகிட்ட போயிட்டு, நான் அம்மா வேலையாக இருந்தேன், அதனால தான் வந்து உன்னை
பார்க்க முடியல. அம்மா உனக்கு சாரி சொல்கிறேன் அப்படின்னோடனே அந்த குழந்தையும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்க, அப்போ அந்த சம்புவும் நான் உங்ககிட்ட பேசணும், நீ வாட்டுக்கு வந்துட்டு கிளம்புனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கூப்பிட்டு நிற்க வைக்கிறா. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோனும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோக்கும் மேட்சே ஆகாது, ஸோ கண்டிப்பாக அவனை விட்டு போயிடு அப்படின்ன உடனே நம்ம ஹீரோனும் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவனோட அப்பாவோ கோடி கணக்குக்கு சொந்தக்காரர், ஆனால் உன்னுடைய அம்மாவும் அங்கே ஏதோ வந்துட்டு ரோட்டு கடை வச்சுட்டு இருக்கவங்க, ஸோ உனக்கும் அவனுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாகுது, மேட்சே ஆகாது, ஒத்து போகாது, அதனால நீ விலகி போயிடு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய குழந்தைக்கு அப்பா அம்மா 2 பேரும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், என் குழந்தைக்கு வந்துட்டு 2 பேருடைய கேரும் வேணும், அது கொஞ்சமாக அதை யோசிச்சு பார்த்து இங்கேருந்து கிளம்பு அப்படின்ன உடனே அதுக்கு நம்ம ஹீரோனு இதை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்குறா. ஏன்னா அந்த குழந்தைய நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன், என்னுடைய குழந்தை எனக்கு ரொம்ப முக்கியம், என் உயிர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் சும்மா இந்த மாதிரி வந்து பேச்செல்லாம் யார்கிட்டையாவது போய் பேசிட்டு, இதை நம்புறதுக்கு நாங்களாம் யாரும் வந்துட்டு ரெடி கிடையாது, உனக்கு நிஜமாவே அந்த குழந்தை மேலே அக்கறை இருந்திருந்தா அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு வேலைக்காரங்க சொன்னதுக்கப்புறமும் அந்த குழந்தைய விட்டுட்டு பார்ட்டி பண்ணுறதான் முக்கியம், கேம்லிங் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நீ கிளம்பி போயிருக்க மாட்டேன், உனக்கு கால் பண்ணாலும் நீ எடுக்காமல் இருந்திருக்க மாட்டேன், அந்த குழந்தைக்காக பதட்டப்பட்டு அந்த குழந்தை கூட தான் உட்காந்துட்டு இருந்திருப்பேன், சும்மா குழந்தைய பெற்றுட்டு அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு விருப்பம் இல்லாமல் உன் இஷ்டத்துக்கு நீ லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு குழந்தை மேலே பாசம் இருக்குது, குழந்தை தான் உயிர்னு சொல்லிட்டு ட்ராமா போடுறதெல்லாம் என்கிட்ட நடக்காது, உன்னோட லைன்ஸ் எல்லாம் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து அப்புறம் ட்ரை பண்ணு, அதுக்கு பிறகு ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, உடனே இந்த சம்பு நம்ம ஹீரோனை அடிக்கிறதுக்காக கையை ஓங்குறா. அந்த சமயத்தில் ஹீரோவும் அவளை தந்துட்டு குழந்தை வேடிக்கை பார்க்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் தனியாக அழுத்துட்டு போயிடுறான். ஹீரோயின் சொன்னதில் எதுவுமே தப்பு கிடையாது, அதுதான் உண்மை, அதை உன்னால் மறுக்கவும் முடியாது, அதனால தான் இந்த மாதிரி வெறி பிடிச்சி போய் நீ அலைஞ்சிட்டு இருக்க இல்லையா, அவளை அடிக்கணும், அவளை வந்துட்டு எப்படியாவது பண்ணி வாயை மூட வைக்கணும்னு சொல்லிட்டு, அந்த குழந்தை மேலே நிஜமாக உனக்கு பாசமே கிடையாது, அதனால தான் நீ இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்க, நீ தப்பு பண்ணிட்ட, அதுக்கான உனக்கு கில்ட்டினஸும் கிடையாது, இப்போ அவள் சுட்டி காட்டினதுனால உனக்கு அவள் மேலே கோவம் வருது, அதனால நீ இனிமேவாது இந்த மாதிரி நடந்துக்காம இரு, குழந்தைய பற்றியாவது யோசி அப்படின்ன உடனே அவள் வந்துட்டு கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறா. நீ என்னத்தானே காதலிச்சுட்டு இருந்த, அவளை பார்த்த உடனே எப்படி அவள் பக்கம் பைத்தியத்தனமாக வந்துட்டு போயிட்டு இருக்க, அவள் வந்து எதுக்குமே ஈடு கொடுக்காதவ, எனக்கும் அவளுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, என்ன போய் அவளுக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிற, அந்த அளவுக்கு அவள் உனக்கு முக்கியமாக போயிட்டாளா அப்படின்ன உடனே, நிஜம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், அந்த குழந்தைய கொஞ்ச நேரம் பார்க்காம இருந்திருந்தா அந்த குழந்தை வந்துட்டு கோமா ஸ்டேஜுக்கோ இல்லை ஸ்ட்ரோக்கோ வந்திருக்கும், அந்த அளவுக்கு வந்து சீரியஸாக வந்துட்டு போயிருக்கும், அப்படி இருக்கப்ப நானும் ஹீரோயினும் தான் வந்துட்டு அந்த குழந்தையை காப்பாற்றணும், பெத்தவ நீ அந்த குழந்தைய விட்டுட்டு போயிட்ட, ஆனால் வந்துட்டு யாருன்னே தெரியாத அவள் உன்னோட குழந்தைய தாங்கி தாங்கி பார்த்துக்கிறா, உன்னோட குழந்தையும் அவகிட்ட அவ்வளோ அட்டாச் ஆகிடுச்சு, ஸோ அப்படியெல்லாம் இருக்கிறப்ப அவள் எவ்வளோ செல்ஃப்லெஸ்ஸாக இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கோ, ஒன்றை மாதிரி கிடையாது அப்படின்ன உடனே, ஆமாம் என்ன மாதிரி கிடையாது தான், அவள் ரொம்ப நல்லவல்ல, அதனால தான் நீ அவளை வந்துட்டு தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்கல்ல, ஆனால் உனக்கும் சரி அந்த நல்லவளுக்கும் சரி இந்த மாதிரிலாம் அவஸ்தப்படுத்துறதுக்கு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அனுபவிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நானும் அவளும் வந்துட்டு நிஜமாவே அந்த குழந்தைய பார்த்துக்கிறோம், கேர் எடுத்துக்கிறோம், அதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு பிறக்காத குழந்தைக்கு நீ எதுக்கு இவ்வளோ வந்துட்டு பாசம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கோவத்தில் கத்துறா. நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஷாக்காக, உனக்கும் அவளுக்கும் பிறக்காத குழந்தைக்கு எதுக்காக வந்துட்டு நீ இவ்வளோ கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேச்சை மாற்றிடுறா. ஹீரோவும் அந்த குழந்தைய நாங்கள் 2 பேரும் நிஜமாவே லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவள் கோச்சிக்கிட்டு குழந்தைய அவங்கள்ட்ட விட்டுட்டு போயிடுறா. ஸோ அதுக்கு பிறகு ஹீரோவும் ஹீரோயினும் அந்த குழந்தை வந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறமா சம்பு கிட்ட வரலையேன்னு சொல்லிட்டு இங்கே அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டிலே வச்சுக்கிறாங்க. அவங்க அம்மாவும் யாருன்னே தெரியாத குழந்தையெல்லாம் என்னோட வீட்டுக்குள்ளே நான் ஏற்றுக்க முடியாது, டிஎன்ஏ டெஸ்ட் வர வரைக்கும் அது என்னோட பேத்தியும் கிடையாது, அது ஏதோ ஒரு புள்ள தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோடைய அப்பாவும் சேர்ந்து அவங்க அம்மா ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினுமே சொல்கிறா, நீங்கள் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப கோல்டாக இருப்பீங்க, ஆனால் நீங்கள் நிஜத்தில் வந்துட்டு கோல்டான பர்சன் கிடையாது, நீங்கள் ரொம்ப சாஃப்ட் நேச்சர் பர்சன் தான், உங்களுக்கு அந்த பிள்ளை மேலே வந்து பாசம் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்களோட பேத்தியாக இருக்கக்கூடுமோ அப்படிங்கிறத விரும்பாமல் இருக்கீங்க, அதனால தான் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்ன உடனே, சரி இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால அந்த பிள்ளை இங்கே இருக்கிறதுக்கு நான் அலோ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒத்துக்கிறாங்க. அந்த கேம்லிங்னால பணம் வந்துட்டு கொடுக்க முடியாமல் ரொம்பவே திணறிட்டு இருக்கிறத அவங்க அப்பா பார்க்குறாரு. அந்த சமயத்தில் அவர் வாலண்டியராகவே அவங்ககிட்ட போய் பேசுகிறாரு. உனக்கு தேவையான பணத்தை நான் வந்துட்டு கொடுக்குறேன், நீ கடனெல்லாம் அடைச்சிரு, ஆனால் எனக்கு அதுக்கு முன்னாடி நீ ஒரு ப்ராமிஸ் கொடுக்கணும், இனிமே கேம்லிங் பக்கமே போக மாட்டேன்னு சொல்லணும், அப்போ தான் நான் உனக்கு பணம் கொடுப்பேன் அப்படின்னு உடனே, சரி நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன், சிஓ ஆக போகிறேன்ல, அதனால் இனிமேல் கேம்லிங் பக்கமே நான் போக மாட்டேன், எனக்கு இப்போ வந்துட்டு மிச்சம் இருக்கிற பணத்தை மட்டும் கொடுத்து செட்டில் பண்ணுங்க அப்படின்ன உடனே, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைமாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், இதுக்கும் மேலே எனக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக வந்துட்டு கேம்லிங்கில் நீ இன்வால்வ் ஆகினா அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி நான் உன்னை பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோட ஃபேமிலி எல்லாருமே ஆஃபீஸ்க்கு ஒர்க் பண்ணுறதுக்காக வராங்க. அந்த சமயம் அவங்களோட எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஒரு மாதிரியாக முடிச்சுட்டே இருக்க, என்ன ஆச்சு எந்த விஷயத்தை மறைக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் இவங்ககிட்ட சொல்லாமல் ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அங்கே மீட்டிங்கில் இருந்தவங்க எல்லாருமே கிளம்பி வராங்க. அந்த சமயத்தில் அங்கே இருக்கவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, நாங்களாம் அனானிமஸாக வந்துட்டு ஒரு மீட்டிங் வச்சு ஓட் பண்ணிட்டோம், உங்கள் 2 பேருக்கும் வந்துட்டு கம்பெனியில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதாவது ஹீரோயின் வந்துட்டு ஃப்ராட் பண்ணவ, ஃபேமிலிங்கிறதுனால நீங்கள் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறீங்கன்னு எங்களுக்கு தோணுது, அதனால் கம்பெனியை உங்ககிட்ட ஒப்படைக்காமல் நாங்கள் புதுசாக சிஇஓக்குன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம், அது நியூ தான் அப்படின்னு சொல்ல, நியூ உடனே என்ன சொல்கிறான்னா, நீங்கள் 2 பேரும் வந்துட்டு வேலை செய்கிறதுக்கு
தகுதி இல்லாதவங்கன்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன். உங்கள் 2 பேருக்கு இந்த ஆஃபீஸில் இடம் இல்லை. ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஒழுங்காக இருந்திருந்தீங்க அப்படின்னா ஹீரோயின் கிட்ட ஏமாந்து போயிருக்க மாட்டீங்க. அவள் பணத்தையும் சுருட்டிட்டு ஓடி இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்க, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்போ அவன் நியூ வந்துட்டு அடிச்சிடுறான். இந்த மாதிரி வந்துட்டு திமிரா பேசுகிற, எங்களையே வந்துட்டு ஒன்றும் இல்லைன்னு பார்க்குறியா, எங்கள் அப்பா தான் இந்த கம்பெனியை உருவாக்குனவர், அவரையே வெளியில் அனுப்புறியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்க, ஹீரோடைய அப்பாவும் வந்துட்டு அதே ஷாக்கோட அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோவும் உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நியூவும் அவங்க அப்பாவும் இந்த மொமெண்ட்டை வந்து ரொம்பவே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த ஒரு கோவத்தோட நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரான். அப்போ பார்த்தா ஹீரோயின் அங்கே இல்லை. உடனே அவங்க அம்மா கிட்ட போயிட்டு கேட்குறான். அவங்க அம்மாவும் இந்த நேரத்தில் இங்கே எங்கே இருப்பா, ஒர்க் தானே பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு உடனே, ஒர்க் பண்ணுறாளா, என்ன ஒர்க்கு அப்படின்ன உடனே, வியோட ஒர்க் ஷாப்பில் தான் அப்படின்ன உடனே நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகிடுது. இந்த விஷயம் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு அவங்க அம்மாவும் அதுக்கப்புறம் தான் ஹீரோடைய ரியாக்ஷன்ஸை வச்சு பார்க்க, ஹீரோவும் என்கிட்ட அவள் எதுவுமே சொல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் ஷாப்புக்கு கிளம்பி வரான். அந்த சமயத்தில் தான் ஹீரோயினும் வந்துட்டு அவன் மேலே இந்த மாதிரி பழி வந்ததுக்கு அப்புறம் ஹீரோடைய ஃபேமிலி கஷ்டப்படுறதுக்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா, தன்னால் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியலேன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு வியும் நீ ரொம்ப கன்ஃபியூஸ்டாகவும் ஸ்ட்ரெஸ்டாகவும் இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குன்னு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவகிட்ட கொஞ்சம் சாஃப்டாக பேசிக்கிட்டு அவளை வந்துட்டு இனிமேல் சிஸ்டர் மாதிரி தான் ட்ரீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிகிட்டு இருக்க, அப்போ அங்கே வரக்கூடிய நம்ம ஹீரோவும் வந்துட்டு தூரத்துலேருந்து கவனிக்கிறான். இவன் வந்துட்டு அவளோட தலையில் கையை வச்சுட்டு அவளை கொஞ்சம் டீஸ் பண்ணிட்டு இருக்க, அதை பார்த்துடுற நம்ம ஹீரோவும் இவங்க பேசுகிறத காதில் வாங்காமல் அவங்க வந்துட்டு ஆக்ஷன்ஸை மட்டும் வச்சு இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு அஃபாரில் இருக்காங்கன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோயின் வேலை முடிச்சுட்டு வீட்டு வந்ததுக்கப்புறமா ஹீரோ எங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறா. அவங்க அம்மாவும் ஒர்க் ஷாப்புக்கு ஒன்றை தேடி தானே வந்தான் அப்படின்ன உடனே அவளும் தெரில வரல அப்படிங்கிறா. அதுக்கு பிறகு கரெக்டாக அவனுடைய தம்பிக்கிட்டேருந்து இவளுக்கு கால் வருது. ஹீரோ உன் கூட தான் இருக்கானு சொல்லிட்டு கேட்க, இல்லையே ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கேட்குறா. அதுக்கு பிறகு தான் வந்து ஆஃபீஸில் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். அந்த விஷயம் வந்து நடந்ததுக்கப்புறமா ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். உன்கிட்ட தான் வந்திருப்பான், நானும் அப்பாவும் நினச்சிட்டு இருந்தோம், உன்கிட்ட வரலையா, அப்போ எங்கே போனான்னு தெரியலையே, ஒருவேளை பழைய மாதிரி எங்கேயாவது கிளப்பு பார்ன்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணுறதுக்காக போயிருப்பானோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, நம்ம ஹீரோயினும் நீ எதுவும் கவலைப்படாத, அவன் அந்த மாதிரிலாம் போயிருக்க மாட்டான், நான் அவனை தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறா. ஸோ அப்போ தான் வந்துட்டு ஹீரோடைய தம்பியும் சரி நீயும் பாரு, நானும் அப்பாவும் இன்னொரு பக்கம் தேடிட்டுருக்கோம், அவன் ரொம்ப கோவமாக இருந்தான், என்ன பண்ணுவானோ தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் நீ எதுவும் கவலைப்படாத, அப்பா கிட்டேயும் வந்துட்டு கேர் பண்ணிக்க சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை வச்சுட்டு நம்ம ஹீரோக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணுறா. பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பீச் ஏரியாவில் வந்து நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஒரு மரத்தில் சாஞ்சு விழுந்து கிடந்துட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு கால் பண்ணுறது அவனுக்கு அந்த ட்ரிங்க் பண்ணி மயக்கத்தில் இருக்கிறதுனால சவுண்டே கேட்காம இருந்துட்டுருக்கான். ஹீரோயினும் விடாமல் அவனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டுக்கிட்டு. ஸோ இதோட அந்த பாட்டு முடியுது.